இயல் 4ல் வந்து நம்ம ஸ்டோரியும் புக் பேக் ஆன்சரும் பார்ப்போம். ஸ்டோரி விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கைன்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இயக்குனர், இந்த மாணவர், அவங்க 2 பேரும் கலந்துரையாடல். அதில் வந்து பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதில் இந்த கொஷின் கேட்கலாம். பெரியார் அறிவியல் தொழில்நுட்பம் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1988ஆம் ஆண்டு. இங்கே எத்தனை கூடங்கள் இருக்குது? 10 காட்சி கூடங்கள் இருக்குது. பரிணாம வளர்ச்சி பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா, இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கே இருக்குது. குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளும் இருக்குது. இதில் 2 கொஷின் ஆச்சா. இந்த கோளரங்க தனித்துவம் வாய்ந்ததாம். இந்தியாவிலே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்கு தான் இருக்குது. இந்தியாவில் இது ஒரு கொஸ்டின். முதலாக 360 பாகை அரைவிட்ட வானத்திரை இங்கு தான் இருக்குது. இது எத்தனை வருஷம் அமைக்கப்பட்டிருக்குன்னா 2009ஆம் வருஷத்தில் இந்த 360 பாகை அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து இதில் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஐன்ஸ்டைன் என புகழப்படும் ஸ்டீபன் ஹாக்கிங் தான். இங்கே ஒரு அறிவியலாளர் பற்றி பேச வராங்க. யாருன்னா ஐன்ஸ்டைன் என்று ஸ்டீபன் ஹாக்கிங் எப்படி புகழப்படுகிறார்? ஐன்ஸ்டைன் என்று ஸ்டீபன் ஹாக்கிங் புகழப்படுகிறார். இது ஒரு கொஸ்டின். இதை பாருங்கள். இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963ஆம் ஆண்டு 21 வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார். இந்த வருஷத்தில் 1963ல் 21 வயது இளைஞர் எங்கே? இங்கிலாந்து மருத்துவமனையில். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்று, விரைவில் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போ பக்கவாதம், அந்த நரம்பு நோய் பாதிப்பு அவருக்கு இருந்தது. மருத்துவ உலகையே மிரண்டு போகும் அளவு 53 ஆண்டுகள் வந்து இயங்கினார். 1985 தான் அவருடைய மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை அவர் இழந்துட்டார். இறுதியாக எஞ்சியது அந்த கன்னத்தின் தசை அசைவு இருக்கலாம், அதுவும் கஞ்ச்மீட்டல் மட்டும்தான். உடலில் உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து விட்டனவா. கண்ண தசையசைவு கருத்தை வந்து கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுகளுக்கு கண்ண தசையசைவு மூலம் எப்படின்னா, அவர் உறுப்பு செயலிழந்து விட்டது. அந்த கண்ண தசையசைவு மூலம் தான் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். அவரின் ஆய்வுகளுக்கு துணையாக வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா, செயற்கை நுண்ணறிவு கணினி. தெரிந்து கொள்ள பாக்ஸ் இருக்குது பாருங்கள். பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான ஸ்டீபன் ஹாக்கின் ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியமானவை. இப்பேரண்ட பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியிருக்காரு. இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்கிறார். இதில் கருத்துளைன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று. ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. அதனால் விண்மீன் சுருங்க தொடங்கும். விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் வந்து உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது. சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்து விடுகிறது. அப்படி ஒரு உண்மைதான் கருந்துளை பற்றியது. புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகள் எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன. அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளர் யார்? ஜான் வீலர் என்பவர் தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். அமெரிக்க அறிவியலாளரான ஜான் வீலர் தான் கோட்பாட்டை முதலில் குறிப்பிட்டிருக்காங்க. சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியை கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும், இவ்வாறு உள் சென்றாகவும் வெளியே வர முடியாதனால் இது கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதியிருக்காரு. இந்த பாக்ஸ் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஒன்றுனா, ஸ்டீபன் ஹாக்கிங் இருந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு. இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் இந்த ஆராய்ச்சி கதிர்வீச்சுக்கு என்ன பெயர்? ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. கருந்துளை தான் அவர் படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார். நெக்ஸ்ட்டு வந்து ஐன்ஸ்டைன், நியூட்டன் முதலானவர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு முன்னோடிகள் யார்? ஐன்ஸ்டைன், நியூட்டன். அவர்களுக்கு நிகராக இவங்க மதிக்கப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீபன் ஹாக்கிங் வைத்திருக்கிறார். எங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து கணக்கியல் துறையில் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த கோட்பாடு ஒன்று தெரியுங்களா? ஐன்ஸ்டைன் ஈர்ப்பளைவுகள் கணித சமன்பாடு கோட்பாடுகள் E=mc² என்ற கோட்பாட்டை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. 100 ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை கண்டு கொண்டது. நெக்ஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது ஒன்று, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது,
உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பேரரசு. அப்புறம் ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து, யாரோட நினைவு நாளில் பிறந்திருக்கான் பாருங்கள், கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அந்த தற்செயலும் ஒரு ஒற்றுமை இருக்கான். இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் பேரண்டத்தை பற்றி தான் அவங்க புரிதலை வளர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவர் ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. தலைவிதி தான் வாழ்க்கை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கிடைக்கிறார்கள்? இதை சொன்னவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் 2010 நடைபெற்ற அந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் தொடக்க விழா நாயகராக என்ற சிறப்பு பெற்றார். 2012 நடைபெற்ற அந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றிருக்காரு. அப்புறம் பெருவெடிப்பு கோட்பாடு தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றிருக்காரு. சூடான காட்சி நிரம்பிய பலூனில் வானில் பறந்த தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவர் யாருன்னு கேட்கலாம். சூடான காட்சி நிரம்பிய பலூனில் வானில் பறந்து 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்புறம் போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மை உணர்ந்தார். இது போயிங் 727. இதான் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ். இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களை பாருங்கள். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என்னது? காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில். 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவற்றை பற்றி அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் அவரோட கான்செப்ட் என்னென்னா பெருந்துளை, அந்த கருந்துளை பெருவெடிப்பு. அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பாருங்கள், முன் தோன்றிய மூத்த குடி, கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. அகநானூறு இதில் இருக்குது. அந்த கரூருங்கிறது எந்த ஊரை குறிக்குன்னா கரூர் மாவட்டத்தில் உள்ள அந்த கருவூருங்க ஒரு குறிக்குது. இதுதான். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள கற்பவை கற்றபின்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த அறிவியலை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். அந்த எழுதியவர் யாருன்னு கேட்டால் ஐன்ஸ்டைன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான பதில் இருக்கிறது, நிச்சயமே ஆராய்ச்சி நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர இதை சொன்னவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். இதான் அந்த லெசனில் உள்ளது. நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்ப்போம். உனதருளை பார்ப்பேன் அடியேன் யாரிடம் யார் கூறியது? உனதருளை பார்ப்பேன் இறைவனிடம் யார் சொல்லியிருக்காரு? குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தலைப்புக்கு குறிப்புக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, குறிப்பு கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. அது தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பு தான் இதில் இடம்பெற்றிருக்காதான் ஆன்சர். பாடலடியில் விசும்பும் இசையும் என தொடர் எதனை குறிப்பிக்கிறது? விசும்புங்கிறது நமக்கு வானம் தெரியும். சப்போஸ் இசையினோடனே நீங்கள் பாட்டு நினச்சிடக்கூடாது. பேரொளி. ஆன்சர் வானமும் பேரொளியும். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றி கண்டதும் வருகிறார். இத்தொடர் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அது பால் ஒழுவமைதி. ஒரு பெண் தெய்வத்தை ஆண் தெய்வமாக அவர் கூடுறது. அப்புறம் பூனையார் பால் சோற்றை கண்டதும், இப்போ பால் சோற்றை கண்டதும் வருகிறார். ஒரு உயிர் திணையை அக்ரினே அவரை சொல்கிறார். அப்படின்னா பால் ஒழுவமைதி, திணை ஒழுவமைதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லா. இதான் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ். இந்த பாட்டை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட கலைச்சொல் அறிவம் நான் சாட்சியில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த நூலை ரீட் பண்ணிக்கிடுவோம். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீபன் ஹாக்கிங். பஞ்சபூதங்களோட அறிவியல் கதைகள் நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீபன் ஹாக்கிங். இவ்வளோதான் இயல் 4 முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.